ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனசுலாயோ வேட்டையின் படத்துல இருந்து ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சிங்கிள். உண்மையாவே ஜெய்பீம் மாதிரி ஒரு படத்தை கொடுத்த இயக்குனர் வந்து இவ்வளவு கமர்ஷியலாவும் இவ்வளவு என்டர்டெய்னிங்காவும் ஒரு பாடலை கொடுப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாவே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த பாடல் இப்போதைக்கு ட்ரெண்டிங்லயும் இருக்கு. இந்த பாடல்ல 27 வருஷத்துக்கு அப்புறம் மலேசியா சாரோட வாய்ஸை வந்து ரஜினி சாருக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஏஐ மூலியமா அவரோட மகன் யுகேந்திரனை வச்சு பாட வச்சு அதை வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ரஜினி சார் நடிச்ச முத்து படத்துல மலையாளம் சாங் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அவருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து மலையாளம் சாங் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே செம ஹிட்டாவும் ஆயிருக்கு, வைரலாவும் ஆயிருக்கு. எனக்கு இந்த பாடலை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா பாஷா படத்துல வர ராரா ராமையா பாடல் வந்து தோணுது. ஏன்னா அந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஒரு மிஸ்ட்ரி ரிவீல் ஆகுமோ அதே மாதிரி இந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிஸ்ட்ரி ரிவீல் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இவர் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிற பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுற மாதிரியும் இல்ல அவரை வந்து அட்டாக் பண்றதை வந்து அவர் முன்னாடியே தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டிருந்த மாதிரியும் இந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்மளால ஈஸியா கொஞ்சம் கெஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.